தேங்க்யூ வெரி மச். ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா. என் மனத்தை, எனது இதயத்தை, எனது பிராணனை உங்கள் ஒளிக்கும் உங்கள் அன்பிற்கும் உங்கள் ஆற்றலுக்கும் திறந்தருள்க. எல்லாவற்றிலும் இறைவனை காண்பேன் ஆகுக. ஓம் சத்தியம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. ஓம் சத்தியம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. ஓம் சத்தியம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் எனது நண்பர்கள் வணக்கமும் நெஞ்சார்ந்த நன்றியும். ஸ்ரீ அரவிந்தோ மீரா மந்திர் காரைக்குடியின் தலைவர் ஸ்ரீ ரவி முருகப்பன் அவர்களுக்கும் தலைவி திருமதி மையம்மை அமைச்சருக்கும் 10வது முறையாக என்னை கூப்பிட்டதற்கு மிகவும் நன்றியுடன் ஆரம்பிக்கின்றேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் த மதர் என்று ஒரு அற்புதமான ஒரு சிறிய புஸ்தகத்தை நமக்கு அருளியிருக்கிறார்கள். மயிலை கபாலி சாஸ்திரியார் அதற்கு மாத்ரு உபநிஷதம் என்றே பெயரிட்டிருக்கிறார். அதில் 6வது காண்டோவில் சாப்டரில் மதர் எப்படி ஒரு அவதாரம் என்றும் அவருக்கு துணை செய்வதற்காக பற்பல காலங்களாக விபூதிகளும் மாத்திரைகளும் வந்திருக்கிறது என்பதையும் மிக அற்புதமாக அவர் விவரித்திருக்கிறார். நம்ம கர்நாடக சங்கீதம் பழக போனோம் அப்படின்னா முதல் நாளே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி கம பதனி அப்படிங்கிறது இதுதான் ஆரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாணி மகரிசா அப்படின்னு சொல்லிட்டு இது அவரோகணம் அப்படிம்பாங்க. அப்போ ஆரோகணம்னா மேலே ஏறி செல்றது அசன்ட், அவரோகணம்னா கீழே இறங்கி வர்றது டிசன்ட். அவதாரம் என்பது என்ன என்றால், இந்த பூவுகளிலே வெவ்வேறு சூழ்நிலையில் இறைவனே கீழே வந்து எடுத்துக்கொள்வதுதான், அதுதான் அவதாரம் என்பது சொல்லப்படும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்வோம் என்று சொன்னால், ஜைன மதம், புத்த மதம், இந்த இரண்டிற்கும் என்ன ஒரு முக்கியமான இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் விட மேல இருக்கிறது என்ன அப்படின்னா, அது நிகில், நிர்வாணம், சூன்யம், வாய்ட் என்று சொல்லி they refuse the godhead itself. அந்த மாதிரி பல செஞ்சுரிகள் இருந்தது. சோ இதை மாத்துறதுக்காண்டி என்ன ஆயிடுத்து என்றால், பல்வேறு அவதாரங்கள் அல்லது விபூதிகள் அவங்க எல்லாம் வந்தார்கள். காலடியில் பிறந்தார் ஆதிசங்கர பகவத் பாவார் சங்கரர். அவர் கூறியது மிக அற்புதமான வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வைத்த அத்வைத்தம் என்பது. துவைத்தம் என்றால் 2, அத்வைதம் என்றால் ஒன்றுதான். மோனிசம் என்று சொல்லலாம், டியூயலிசம் என்றும் சொல்லலாம், டியூயலிசம் நான் டியூயலிசம் என்று சொல்லலாம். அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்ற இதை எடுத்துக்கொண்டு பரமாத்மா ஜீவாத்மாக நம்முள் அவர் வேற இல்லை நாம் வேற இல்லை என்று தெரிந்து கொள்வதே இந்த ஆதிசங்கர பகவத் பாதருடைய அத்வைத்தம் என்று சொல்லப்படும் நான் டியூயலிசம் அல்லது மோனிசம் என்பது. காலடியில் தோன்றிய பரமாத்மா. பிறகு 10ஆம் நூற்றாண்டில் நமது தமிழ்நாட்டில் தோன்றியவர் ஸ்ரீபெரும்புதூரில் அவர் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய அதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், குவாலிஃபைடு மோனிசம் என்று சொல்வார், விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்றது. அது என்ன விசேஷமான அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் என்றால், அவர் கூறுகிறார், அசித்து என்பது இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், சித்து என்பது அனிமேட், இதை படைத்தது ஈஸ்வரன் ஆகிய 3 தத்துவங்களுமே ஒன்றேதான் என்று சொல்லி, அதுவே ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லி அவர் கூறுவது, தட் இஸ் ஸ்ரீபெரும்புதூர் மகான் ராமானுஜர் கூறியது விசிஷ்டாத்வைத்தம் என்று சொல்லுவது. அதுக்கு அடுத்த வருஷமே மங்களூரில் நமது ஷியாமலா அமர்கள் கூட கூறினார் மாத்வாச்சாரியார். அவர் 14வது நூற்றாண்டில் தோன்றியவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஹரியே சர்வோத்தமன், வாயுவே ஜீவோத்மன். ஸ்ரீமன் நாராயணன் ஹரி, அவன்தான் பரமாத்மா. நாம் அனைவரும், நமக்குள் வாயு இருக்கின்றது, நாம் அனைவரும் ஜீவாத்மாக்கள். சர்வாத்மா, அவருடன் நாம் எப்பொழுதும் ஒன்றாக முடியாது, அவர் அந்த இடத்துல இருக்கிறார், நம்ம இங்கதான் இருக்கோம் சொல்றதுனால அதுக்கு துவைத்தம் என்று பெயர். பின்னர் 19ஆம் நூற்றாண்டு எடுத்தோம் என்றால் மிக அற்புதமான நூற்றாண்டு நமக்கு, இந்த உலகத்திற்கே என்று சொல்லலாம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர், நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தர், நமது அன்னை
பகவான் ரமண மகர்ஷிகள், மகா பெரியவா, அப்புறம் அருட்பெருஞ்சோதி, பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை கூறியர், இவர்கள் அனைவரும் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிடைத்த மாபெரும் அவதார புருஷர்கள் அவர்கள். பின்னர் இன்னும் ஒரு 3 பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராகவேந்தர் அவரும் நம்ம புவனகிரியில் பிறந்தவர், மாதுவாச்சாரியாரோட ஒரு உதூரி அல்லது அம்சம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி திருநெல்வேலியில் மணவாள மாமுனிகளும், தூப்புல் தேசியர் என்று காஞ்சிபுரத்திலும் அவர்களும் ராமானுஜருடைய அம்சம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஸ்ரீ ஆதிபகவத் பங்கராச்சாரியாருடைய ஒரு அம்சமாகவே இருப்பவர் என்று சொல்லப்படவர் அவர் யார் என்றால் அப்பைய தீட்சிதர் என்ற மாபெரும் மகான். அந்த மகான் இறை உணர்வு பெற்றவர், வேதங்களில் எல்லாவற்றிலும் மிக தெரிந்தவராக இருந்து ரொம்ப இது பண்ணவர். அவருடைய ஒரு 3-4 அனுபவங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் ஒருமுறை ஸ்ரீரங்கம் சென்ற போது அவரை கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. ஹரியும் ஹரனும் ஒன்றே, சிவ வைஷ்ணவ பேதம் கூடவே கூடாது என்றெல்லாம் சொல்லி பார்த்தார் அப்பைய தீட்சிதர். ஆனால் கோவில் அர்ச்சகர்கள் அவரது வாதத்தை ஏற்கவில்லை. உடனே திருமாலை சிவனாக எண்ணி இவர் பாடலானார். திருமாலை சிவ சின்னங்களுடன் அங்குள்ள வைணவர்களுக்கு காட்சியளிக்க அவர்கள் தீட்சிதரோட மேன்மையை உணர்ந்து அவரை கோவிலுக்குள் மரியாதையுடன் அழைத்து சென்று உள்ளே கர்ப்பகிரகத்தில் அவரை சேவிக்க வைத்தார். இது அவருடைய ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் என்று சொன்னார், அவருடைய காலத்தில் இருந்த சின்ன பொம்மை நாயக்கர் இவரை மிகவும் இது பண்ணி அவர்கள் மிகவும் இவரை ரொம்ப இது பண்ணார். இவர் வந்தா கூட இவர் அப்பைய தீட்சர் இடது கையினால இப்படி ஆசீர்வாதம் சொல்லி வைப்பார். இது அவருடைய எதிரிகளுக்கெல்லாம் மிக எரிச்சலை தந்தது. அரசர்களிடம் இவர் பற்றி புகார் தெரிவித்ததுடன் இவர் மற்றவர்களை அவமதிக்கிறார்கள் என்றும் கூறினார்கள். இது குறித்து விசாரணையும் வந்தது. சகல சாஸ்திரங்களிலும் புலமை கொண்ட அப்பையர் வேதாந்த விஷயத்தில் உட்கொண்ட அவர், நான் அனுஷ்டானங்கள் அதெல்லாம் செய்வதனால் என்னுடைய வலது கரத்தில் அக்னி இருக்கின்றது, அதனால் தான் நான் இடது கரத்தினால் நான் வாழ்கிறேன் என்றார். அதை இவர்கள் சொல்லை எதிரிகள் இது பொய் என்று சொன்ன உடனே அவரை மெய்ப்பிக்கிறதுக்காக அரசரோட உருவப்படம் ஒரு துணியை கொண்டு வர சொல்லி அதை தனது வலது கரத்தினால் ஆசிரித்தார். அடுத்த நிமிஷம் அந்த துணி எரிந்து போனது. எல்லோரும் பிரமித்து போய் இவரை மன்னித்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் யாகம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சின்ன பொம்மை நாயக்க அரசர் ஒரு மிக உயர்ந்த சால்வையை கொண்டு தீட்சிதருக்கு அணிவித்தார். மறுநாள் சால்வையை தீக்குண்டத்தில் அவர் நடராஜருக்கு ஆகிருதியாய் அதை போட்டார்கள். மறுபடியும் இதை எல்லாரும் சேர்ந்து அவமதித்து விட்டார் என்று சொன்ன உடனே, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் தில்லை அம்பலவானை என்று பார்த்தா அந்த தில்லை அம்பலவானருக்கு இவர் அளித்த இவர் ஆகத்தில் போட்ட இது அங்கே இருந்தது. இப்படி அற்புதங்களை செய்தவர் இந்த அப்பைய தீட்சிதர். அவர் தன்னுடைய சீடர்களை கூட்டு ஒரு விபரீதமான ஒரு ஆணை ஒன்றை அவர் போட்டார். அவர் கூறினார், இந்த கலசத்தில் ஊமத்தங்காய் சாறு எடுத்து வைத்திருக்கிறேன், இதை நான் இப்பொழுது குடிக்கப் போகிறேன். அதன் பிறகு ஒரு சில மணி நேரங்கள் நான் என்னென்ன பிதற்றுகிறேனோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். விவரித்து என்ன இது விபரீதம் என்று அவர்கள் என்ன என்று சொல்லும்போது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னொரு இதில் அதற்கு மாற்று மருந்து எல்லாம் கலந்து வைத்திருக்கிறேன். நான் எப்பொழுது நான் பேசுவதை நின்று போகிறதோ அப்பொழுது அதை என்னுடைய வாயில் புகட்டி விடுங்கள் என்று சொல்லி கடகடகடகென்று குடித்து விட்டார்கள். அதன் பிறகு ஒரு சில மணி நேரம் அவர் சொல்லியதை எல்லாம் அவர்களுடைய சீடர்கள், அப்பொழுது ஓலை சுவடிதான் உண்டு, இந்த ஓலை சுவடியில் எழுதி கொண்டே வந்தார்கள். பிறகு அப்பைய தீட்சர் பேசுவது நின்று போய்விட்டது. உடனே அவர்கள் அந்த மாற்று மருந்தை எடுத்து அவருடைய வாயில் புகட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து அவர் வீழ்த்து கொண்டார். வீழ்த்து கொண்டு ஒரு புன்முறுவலுடன் தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன ஆயிற்று என்று கேட்டார். அவர்களெல்லாம் மிகுந்த சந்தோஷப்பட்டு அவரை கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, குருவே, நீங்கள் கூறியதெல்லாம் இந்த ஓலை நறுக்குகளில் எழுதி வைத்திருக்கிறோம். நீங்கள் சிவபெருமானை பற்றிய அழகிய சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்லீர்கள், 50 ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லீர்கள் என்று சொன்னார். உடனே அப்பைய தீட்சிதர் சொன்னார், உன்மத்த பஞ்சசத் என்று இதற்கு பேர். பஞ்ச என்றால் 5, சத்து என்றால் 10, பஞ்சசத்து என்றால் 50. உன்மத்த பஞ்சசத் நான் உன்மத்த நிலையில் இருக்கும்போது கூறியது என்று கூறினார். அவர் 1593 வருடம் அவர் தில்லை அம்பல
பாலனுடன் சேர்ந்து விட்டார். அங்கே இந்த மாயவரத்திலிருந்து ஆடுதுறை கும்பகோணம் போகிற வழியில குத்தாலம்ங்கிற இடத்துக்கு அருகே ஆலங்காடு, திருவாலங்காடுங்கிற இடத்துல அவருடைய சமாதி அதில் இருக்கிறது. இப்பொழுது நமது தலைப்பிற்கு வருவோம். நமது தலைப்பு என்ன என்றால் உத்தமனா உன்மத்தனா என்பது. அப்பைய தீட்சர் 50 கிருதிகளை உன்மத்த நிலையில் பாடினார். அதனால் அதற்கு உன்மத்த பஞ்சசக்தி என்று பெயரிட்டார். நாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுவதை பற்றி மேலே இப்பொழுது பார்க்க போகிறோம். உத்தமனா உன்மத்தனா என்பது நமது பகவானும் நமது அன்னையும் நமக்கு கொடுத்திருக்கும் மிக அற்புதமான ஒரு யோகம். தட் இஸ் பூரண யோகம், அதிமானத யோகம், திருவுருமாற்ற யோகம், எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பதால் இன்டகிரேட்டட் யோகம் என்பதாகும். அது என்ன கூறுகின்றது அப்படின்னு என்றால், பகவான் கூறுகிறார், there are many planes and steps of consciousness in our life என்று சொல்லிவிட்டு, இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸ் வெவ்வேறு பிளேன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸால உண்டது. அது நேர டிவைன் கான்சியஸ்னஸுக்கு போய் சேரணும். அதுதான் யோகத்தோட இதுவே. நம்ம பூரண யோகம் என்ன சொல்கிறது என்றால், இறைவன் எப்படி இருக்கிறான்? சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறான். அது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நமக்கு டிவிஷன் தான் நமக்கு எப்போதுமே, ஒன்னஸ்ங்கிறது ரேர் அப்படின்னு. அதனால நம்ம சத்து சித்து ஆனந்தம்ங்கிறோம். இட் இஸ் நாட் ட்ரைபார்டைட் அப்படிங்கிறார் அரவிந்தர். இட் இஸ் ட்ரையூன், மூன்றும் ஒன்றேதான். ஆனால் நமது மூளைக்கு அப்படி இருப்பதனால் என்று சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார், இந்த சச்சிதானந்தம் என்ற இறைவன் இந்த உலகம் முழுவதையும் படைத்தான். அதற்காக ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் என்ற அதிமான இதை படைத்தான். அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்பா கீழே இறங்கி இல்லியூமின்டு, இது ஓவர் மைண்டு, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இந்த ஓவர் மைண்ட் கான்சியஸுக்கு அப்புறம் அப்படியே கீழே இறங்கி மைண்ட் என்று சொல்லக்கூடிய மனம் என்ற மாபெரும் இதை படைத்தார். அதற்கு அப்புறம் கீழே இறங்கி வைட்டல், அதற்கு அப்புறம் இன்னும் கீழே இறங்கி பிசிக்கல் அல்லது மெட்டீரியல். இப்போ நம்ம எல்லாரும் மெட்டீரியல் அல்லது சர்ஃபேஸ் மைண்ட்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் கீழே போனான சப்கான்சியஸ் இருக்கு. அதுக்கு கீழே லாஸ்ட் ஸ்டேஜ் இன்கான்சியன்ஸ் இருக்கு. அப்போ இந்த இன்கான்சியன்ஸ் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டேஜ். சூப்பர் கான்சியஸ்னஸ் ஹையஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கு மேலே இருக்கிற இறைவன். ஆனால் பகவான் மிக அற்புதமாக ஒரு சொற்றொடர் ஒன்று யூஸ் பண்ணுகிறார். அதற்கு பேர் சப்லிமினல் ஸ்டேஜ். சப்லிமினல் ஸ்டேஜ்னா என்ன அப்படிங்கும் பொழுது பகவான் விளக்கும் பொழுது, லைஃப் டிவைன்ல நிறைய இதெல்லாம் இருக்கு. அதுல மெமரி, அதை இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்துல விளக்குறார். பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், இந்த மாதிரி விளக்கின்றே வரும்போது பல இடத்துல இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத பத்தி விளக்கி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்கான்சியஸ், அதுக்கு மேல சப்கான்சியஸ், அதுக்கு மேல மேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் போறோம். இது அவ்வளவுமே, அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல சூப்பர் கான்சியஸ்னஸ் வரைக்கும் இருக்கிறது. அவ்வளவும் இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சப்லிமினல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழகா மேலே மேல பகவான் விளக்கின்றே போறார். இவ்வளவு நேரம் ரொம்ப கொஞ்சம் மெட்டாபிசிக்கலா சொல்லிட்டேன். அதனால ஒரு 10 நிமிஷம் நம்ம வெளியில விலகி வருவோம். விலகி வேற ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்புறம் நம்ம உத்தமனா உன்மத்தனாங்கிற டாபிக்கு மறுபடியும் வருவோம். பகவான் அரவிந்தர் 21 வயது இளைஞனாக 1873 அப்போலோ போர்பந்தரில் கால் வைக்கிறார். அதன் பிறகு 1910 ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு வரும் வரை இந்திய விடுதலை என்பதே அவருடைய மாபெரும் மூச்சாக இருந்தது. அவர் இந்தியா விடுதலைக்கு என்னென்ன பண்ணார் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அவருடைய இதுல தாக்கத்தினால ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள். அவர்கள ஒருத்தர் யார் அப்படின்னா நரேந்திரதாஸ் குப்தா. நரேந்திரதாஸ் குப்தா பிளவுபடாத வங்காளம் 1905 தான் ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பிரிச்சுட்டாங்க. இப்போ ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது பங்களாதேஷ் ஆயிடுத்து பின்னாடி. அதெல்லாம் வேற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நரேந்திரதாஸ் குப்தா அவர்கள் 11/7/1894 இந்த அங்க அந்த ஈஸ்ட் பெங்கால் அந்த பிளவுபடாததுல சினிங்கிற இடத்துல பிறந்தவர். அவரும் பகவான் சொல்றதுதான் அவருக்கு வேதம். அதனால அவர் பிஏல ஒரு கோல்டு லிட்ரேச்சர் கோல்டு வாங்கினார்.
அப்புறம் எம்ஏலையும் அவர் வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கினார். அவரை தேடி ரங்கூன் யூனிவர்சிட்டியில இருந்து வந்து பெரிய பதவி வந்தது. ஆனார் அவருக்கு பகவான் தான் எல்லாம். அதனால் பகவானை கேட்டு பகவான் சொன்னார், ரொம்ப நல்லது, நீ அங்கேயே இருந்து அந்த ஃபெனி மொஹசில் காலேஜிலேயே நீ மேலே 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 அதை வளர்த்து வா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அங்கேயே இருந்துட்டார். அங்க அப்படி அந்த ஈஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த ஃபெனி மொஹசில் காலேஜ பகவானோட ஆணைப்படி மேலே மேலே வளர்த்து வருகிறார். அவர் ஒரு அழகிய குணவதி விபாவதி என்ற அழகிய குணவதியையும் மணந்து கொண்டால் 4 குழந்தைகள் அவருக்கு பிறந்தன. முதல் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு நரேஷ் சந்திர தாஸ்குப்தா என்று பெயர் வைத்தார். சந்தோஷ் என்று கூப்பிடுவார். அதற்கு 2-3 வருடங்கள் கழித்து பிரீத்தி தாஸ்குப்தா என்று அடுத்து ஒரு பெண் குழந்தை. அதன் பிறகு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து மனோஜ் தாஸ்குப்தா, இப்பொழுது நம்முடைய செக்ரட்டரியாக இருக்கிறாரே மனோஜ் தாஸ்குப்தா அவர். அதற்கு அப்புறம் ஒரு குழந்தை ஆரத்தி தாஸ்குப்தா அப்படின்னு அதை தப்தின்னு கூப்பிடுவாங்க. ஆக அவர் நரேந்திர தாஸ்குப்தா அப்பவும் அங்கேதான் இருக்கார். பை த டைம் வந்து 2வது வேர்ல்டு வாரோட முழக்கங்கள்லாம் வந்து விட்டது. அதனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர் எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று அவர்கள் பிறகு அதற்கப்புறம் எங்கேயுமே போகாம இங்க பாண்டிச்சேரிக்கே வந்துட்டாங்க. அவரு இந்த பிரீத்தி தாஸ்குப்தா அங்க வந்து ஒரு 10-11 வயசு இருக்கும். அவங்க அம்மா தீபாவதி பண்ண ஸ்வீட்டை எடுத்துன்னு போய் மதருக்கு கொடுத்து மதர் ரொம்ப லைக் பண்ணி இது பண்ணி மதரை மறுபடியும் பார்க்கறது. அப்போ வந்து பிரீத்தி தாஸ்குப்தாவோட பாஸ் பண்ண இது வந்தது. மிக சந்தோஷமா அன்னைகிட்ட கொடுத்து இது பண்ணி இதுவும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அப்போ மதர் வந்து உனக்கு பிரெஞ்சு தெரியுமா என்று கேட்டாரு. தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஒரு தமிழர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து பெஞ்சமின் பேரு, ரொம்ப நல்லா பிரெஞ்சு கத்துக் கொடுப்பார். நான் வந்து அவர்கிட்ட நீ பிரெஞ்சு பண்றதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த மாதிரி அவர் பிரீத்தி தாஸ்குப்தா சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு அவர் பெஞ்சமினை பார்க்க போறாரு. பெஞ்சமின் அவருக்கு பெஞ்சமின் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். அதனால இவர் வர்றதுக்காண்டி காத்துட்டு இருந்தவர் பிரீத்திக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு எடுத்துக்கூடிய கரும்பலகை எடுத்துட்டு பக்கத்துல சாக்பீஸ் இருந்தது. பிரெஞ்சு கத்துக் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எடுத்த உடனேயே அவர் கிடுகிடுன்னு பிரெஞ்சுல எழுத ஆரம்பிச்சார். சான் லே திவின் லா ஒய் ஏ யூன் இல்யூஷன் டோலரே அதே லூய் தூத்தே பிலிசித்தே, இதுதான் அவர் எழுதினார். எழுதிட்டு நான் இந்த மாதிரி பிரெஞ்சுல இதை நான் எழுதியிருக்கிறேன், நான் வந்து பிரெஞ்சு ப்ரொனன்சியேஷனோட ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவேன், நீ வந்து அதை திருப்பி 5 தடவை சொல்லணும், இங்கே சொல்லு அப்படின்னோடனே விதிவிதிச்சு போயிட்டாங்க. சார், மை மதர் டங் இஸ் பெங்காலி, ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ், ஐ ஹாவ் நோ அதர் லாங்குவேஜ், நவ் ஐ ஹவ் கம் ஹியர் டு லேர்ன் பிரெஞ்சு, வாட் இஸ் திஸ் சார் அப்படின்னாங்க. இருமா இரு, எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், மதர் தான் உன்னை அனுப்பிச்சு இந்த மாதிரி கத்துக்கணும்ன்றா. என்ன சொல்ல, இந்த எழுதியிருக்கேன் இல்லையா, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், ப்ரொனன்சியேஷன் என் வாயை பார்த்துக்கோ, பார்த்துட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சா லே திடீன் சொல்லு சொல்லு அப்படின்றார். தட்டு தடுமாறி 5 தடவை சொல்லாங்க. அப்புறம் அடுத்தது லாவே ஏ யூன் இல்யூஷன் டோலரே, திணறி போயிட்டாங்க இவங்க. அப்புறம் ஒவ்வொன்னா சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதே லூயி டூத் ஏ பிலிசித்தே அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவங்க பிரீத்தி வந்து இதை அப்படியே சொல்ற மாதிரி மறுபடியும் சொல்லி பார்த்துட்டு நவ் ஐ வில் டெல் யூ த மீனிங் ஆஃப் திஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்ல அவர் வந்து சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, வித்தவுட் த டிவைன் அவர் லைஃப் இஸ் அ பெயின்ஃபுல் ஒன், வித் த டிவைன் எவரிதிங் இஸ் கிரேட் பிளிஸ் சொல்லிட்டு சொல்றார். இறைவன் இல்லாத வாழ்க்கை ஒரு வழி மிகுந்த மாயை, இறைவனோடு அது கூடினால் அதுவே ஒரு இன்பமயமானது, டூஸ் மேரி அப்படின்னு சொல்லிட்டு அது சிரிச்சுட்டே சொல்றார். இதை நம்ம மதர் வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து இது பண்ணது. ஓகே, நீ வந்து பிரெஞ்சுன இந்த ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் தான் முக்கியம், நீ நாளையிலேருந்து வா, உனக்கு வந்து பிரெஞ்சுக்குன்னு தனியா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் கிடையாது, எல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் அது. அந்த இது வந்து ஆனா ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல நான் ஒண்ணு ப்ரோனு எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. இந்த அம்மா பிரீத்தி தாஸ் வந்து அவங்க ஒரு அற்புதமான புஸ்தகம் ஒண்ணு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகம் வந்து அவங்க பெங்காலி அவங்களோட மதர் டங்ல தான் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்ல வேற ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணது. அதுக்கு அவங்க கொடுத்த தலைப்பு வந்து அபிஸ்மரணிய முகூர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, அபிஸ்மரணிய எட்டர்னல் முகூர்த்தா மோமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துல என்றென்றும் நெஞ்சிலில் நிற்கும் இனிய தருணங்கள் என்று
ரொம்ப அற்புதமாக அவர்கள் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள் கீர்த்திதாஸ். அவங்க எல்லாருமே மனோஜ்தாஸ் குப்தா தான் நேற்றுக்கு நாங்க காலையில நாங்க 4 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அப்போ அன்னையோட ரூம் தர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரவிந்தர் ரூம் தர்ஷன் போகும்போது அரவிந்தரோட பெட்டுக்கு மேல அவர் உட்கார்ந்து இருந்தார். அவர் 90 வயசு ஆயிடுச்சு. சோ இப்பொழுது நம்முடைய தலைப்புக்கு மீண்டும் வருவோம். நம்முடைய தலைப்பு என்ன சொல்லுகிறது? உத்தமனா உண்மத்தனா? அன்னை என்ன சொல்லுகிறார்கள்? பெஞ்சமின் சொல்றார், நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் இல்லை என்றால் அது உண்மத்த வாழ்வு. இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொண்டோம். 24/7 திங்க் ஆஃப் டிவைன் அப்படின்றாங்க மதர். அப்போ என்ன ஆயிடும்? நம்ம வாழ்வு உத்தம வாழ்வா ஆயிடும். சோ இப்போ மறுபடியும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர் இந்த பூரண யோகத்துல காமிக்கிறதுக்கு வரும்போது அவர் இந்த பவுண்டரிஸ் ஆஃப் இக்னரன்ஸ் லைஃப் டிவைன்ல ஒரு ஃபுல் பேரா அழகா சப்ளிமினல் ஸ்டேஜ்னு என்னங்கிறத பத்தி அழகா விவரிச்சிருக்கிறார். அவர் இந்த சூப்பர் கான்சியஸ்னஸ்ல என்னென்ன இருக்கோ அவ்வளவும் இந்த சப்ளிமினல் கான்சியஸ்ல எல்லாம் இருக்கு. இது இந்த எண்டு, அது அந்த எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா மேல மேலே விவரிச்சுட்டு போறாரு. இப்ப மறுபடியும் இன்னொரு அருமையான இன்சிடென்ட் இதை வச்சு அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதற்கு நான் உங்களை ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போறேன். நானு காலச்சக்கரத்துல வச்சு ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போறேன். அந்த காலச்சக்கரம் உங்களை எங்க நேரம் எடுத்துட்டு போறது ஆசிரமத்துக்கு என்னைக்கு தேதி அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 மார்ச் 1926 சாயந்தரம் நேரம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பொழுதெல்லாம் பை த டைம் அந்த பிரான்சுவா மார்டின் இதுல இருந்து இங்க வந்துட்டார். இப்ப நம்ம எங்க போறோமோ அங்க வந்துட்டார். அவரு அங்க சாயந்தர நேரத்துல ஒரு 1 hour போல சீடர்கள் எல்லாம் கூட்டி உரையாடல் நடத்துவார். அவர் என்னென்ன உரையாடல் எல்லாம் பண்ணாரோ அவ்வளவுத்தையும் ஏபி புராணி ரொம்ப அற்புதமாக எழுதி நமக்கு ஒரு பெரிய புஸ்தகம் நமக்கு கிடைத்திருக்குது. ஈவினிங் மாலை நேர உரையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டாக்ஸ் ஸ்ரீ அரவிந்தோ பை ஏபி புராணி. இந்த ஏபி புராணின்ன உடனே உங்களுக்கு சம்பக்லால் புராணிக்கு தான் எல்லாரும் தெரியும். இவர் யார் ஏபி புராணி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதனால இந்த 22 மார்ச் 1926 இருக்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஏபி புராணியை பத்தி பேசிடுவோம். பகவான் 1908 7 6 கொஞ்சம் கொஞ்சமா அந்த மகாராஜாவோட அந்த காலேஜ் ஈக்குவன் மகாராஜா அது இருக்காரு இல்லையோ அந்த காலேஜ்ல இருந்து அவர் முதல்ல சேர்ந்தது இவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதாத்தான் 1 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, ஐயோ எவ்வளவு பிரில்லியன்ட், இவரை போய் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கெல்லாம் 1000 பேர் கிடப்பாங்க, நம்ம காலேஜ்ல இருந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா போனார். அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபால் ஆனார். அப்புறம் பிரின்சிபாலாவே ஆயிட்டார். இப்போ அவரோட உள்ளத்தெல்லாம் இருந்ததுனால அவர் நேர கல்கத்தாக்கு அங்க ஒரு நேஷனல் காலேஜ் ஆரம்பிச்சு இதெல்லாம் 1908 இருந்து வர போறாரு. இப்போ அப்போ அதுக்கப்புறம் 1910 அப்புறம் குட் பை டு பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்தது. ஒரு 1917 வருஷம் பகவான் இருக்கிற அந்த பிரான்சுவா மார்டின் வீதியில அந்த இருக்கிற இதுல ஒரு இந்த கல்கத்தால இருந்து ஒரு இளைஞர் கிளம்பி வந்துட்டார். அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துட்டார். அவர் பேரு அம்புபாய் புராணின்னு பேர். ஏபி புராணி, அம்புபாய் புராணி. நேர அவர் என்ன பண்றார், நேரம் இங்க ஹோட்டல் அம்னி மாஸ்ன்னு இருக்கு, இந்த அம்னி மாஸ்ல ரூம் எடுத்துட்டு திருப்பி வரார். முதல் நாள் 2 தடவை வர்றார், 3 தடவை வர்றார். அடுத்த நாள் 3 நாள் ஆச்சு. யாரும் அரவிந்தரை பார்க்கணும்னா ஏற்கனவே லெட்டர் எழுதி அரவிந்தர் கன்சர்ன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த காட்டுற காமிச்சாதான் உள்ளேயே விடுவார். இவரா பார்க்காம போறது இல்லைன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்புறம் 4ஆவது நாள் அவரோட அதிர்ஷ்டம் நம்ம அமிர்தா அவர் கண்ணில் பட்டு அவர் என்னப்பா இது, நீ யாரு? நான் அந்த மாதிரி எங்கேருந்து வர? என் பேரு ஏபி புராணி, அம்புபாய் புராணி பேரு. நான் இந்த பரோடால இருந்து வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் அம்னிவாசி தங்கிட்டு இருக்கேன். அரவிந்தரை பார்க்காம போறது இல்லை அப்படிங்கிற ஒரு எழுச்சியோட வந்திருக்கேன். 3 நாளா நானும் அழையிறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது, நீங்களாவது கருணை புரியுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டவனே அவர் நீ மட்டுமா வந்த? இல்ல என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். எங்க அவன் அங்க ரூம்ல இருக்கான். சரி நீங்க இரு, நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய், பா உன்னோட நல்ல காலம், இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பகவான் உன்னை மட்டும் வர சொல்லியிருக்காரு, 3 மணிக்கு வா, போயிட்டு வா அப்படின்னா. பயங்கர சந்தோஷத்தோட ஏபி புராணி கூட்டி போயிட்டார். கரெக்டா 1 மணிக்கெல்லாம் வந்துட்டார். காத்துன்றது இவர் என்ன அப்படிங்கிறாரு,
இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு கரெக்டா 2:45 ஆனவொடனே சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 3 மணிக்கு போன உடனே பகவான் மேல இருக்கிறார். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ண உடனே பகவான் உட்கார சொல்லி பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பகவானும் அது ஏபி புராணியும் பேசிட்டு இருக்கார். ஏபி புராணி சொல்றார், தன் மாதிரி என்னோட அண்ணா பேரு சிம்புதா, அவர் பேரு, இவர் ஏபி புராணி, அவர் வந்து சிபி புராணி, சிம்பு நாத் புராணி அப்படின்னு, இவரை விட பெரியவர் அவர். அவர் சொல்றாரு, எங்க அண்ணா வந்து உங்கள்கிட்ட வந்து இன்டர்மீடியட்டும் ஃபர்ஸ்ட் இயர் பியும் அதுக்கப்புறம் நீங்க கல்கத்தா வந்துட்டீங்க, நான் அப்பெல்லாம் சின்ன பையன், என்ன பண்றேன் என்ன கேட்டா, இந்த மாதிரி சதா சர்வகாலமும் இந்திய விடுதலை தவிர வேற எதுவுமே எனக்கு தோக மாட்டேங்கிறது, வழிகாட்டியும் நீங்க தான், அதனால உங்களை பார்க்காம போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். உடனே ஏபி புராணியை பார்த்து பகவான் சொல்கிறார், அடி இது பண்ணிட்டு நீ கவலையே பட வேண்டாம், கட்டாயம் இந்தியா விடுதலை ஆயிடும். நீ என்ன பண்ற, நீ நாளைக்கே கிளம்பி போயிடு பரோடா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீ உன்னோட அனுபவம், உன்னோட ஆன்மீக அனுபவங்கள்லாம் எழுது, ஆன்மா இந்த இதுல வந்துருவது, அப்போ வந்து அதுக்கு என்னென்ன லெட்டர் போடணும்னு அதெல்லாம் பண்றேன், ஒரு 3-4 வருஷம் கழிச்சு நீ வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா கை தூக்கினார். நாளைக்கு காலையில 10 மணிக்கு மறுபடியும் வா, கிளம்பி போ அப்படின்னாரு. பரம சந்தோஷமா ஏபி புராணி ஓடி வந்துட்டார். வந்து கீழே அமிர்தாட்டின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில 10 மணிக்கு முன்னாடியே வந்துட்டார். 10 மணிக்கு மேல போனவொடனே பகவான் மறுபடியும் சாஷ்டாமா நமஸ்காரம் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி மத்தியானம் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பா நினைச்சுக்காதீங்க பகவானே, மறுபடியும் ஒரு தடவை கேட்கேன், கட்டாயம் இந்தியா விடுதலை ஆயிடுமா அப்படின்றாரு. அப்படி பகவான் எந்திருந்தார். இடது கை முஷ்டி இருக்கு இல்லையா, அதை அப்படி கூப்பி அந்த முன்னாடி இந்த சேர் மேல வச்சிருந்தார். வலது கையை மேல உயர்த்தி அப்படியே ஆகாயத்தை பாக்குறார். அந்த ஆகாயத்துல வந்து ஆகாச லிபி அப்படின்னு சொல்லிட்டு இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாம் அப்படி ஓடுறது பார்த்துட்டு சொல்றார், கட்டாயம் இந்தியா விடுதலை ஆயிடும், நானே உனக்கு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வா அப்படின்னார். கும்பிடு போட்டுட்டு போனார். அவர் எழுதுறார், ஏவி புராணி தன்னுடைய வாழ்க்கையை இது சொல்லும் பொழுதோ, 2-3 வருஷங்களா நான் தூங்கவே இல்லை, தூக்கமே வர மாட்டேங்கிறது, அது மாதிரி இருந்தது. பகவானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இவர் சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் ரொம்ப நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் இங்க வந்துட்டு அவர் தான் இந்த மாலை நேர உரையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் பியூட்டிஃபுல்லா பெரிய புஸ்தகம். அதுல இன்னைக்கு நம்ம உத்தமனா உண்மத்தனா அதுக்கு ரெலவெண்டா இந்த ஒரு பர்டிகுலர் இது நடக்கிறது. அதுல வந்து இந்த 2 மார்ச் 1926 சாயந்தரம் அவர் வந்த உடனே பகவான் வந்து, இன்னைக்கு நான் பேசுற மனநிலை இல்ல, நீங்க யாராவது ஏதாவது கேட்கறதுன்னா நீங்க கேட்கலாம் அப்படின்னு உடனே ஒரு சீடர் பார்த்து சொன்னார், நீ பேச விரும்பியானால் ஏதாவது ஒன்றை பற்றி கூறு, இன்று நான் எதை பற்றியும் பேச விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். உடனே அந்த சீடர் வந்து கேட்டார், உங்களுடைய இந்த யோகத்தில் சாதகனின் பங்கு என்ன, கடவுள் பேரில் அவன் எவ்வளவு தூரம் சார்ந்திருக்க வேண்டும், குருவிடத்தில் எவ்வளவு தூரம். இந்த கேள்வியை கேட்டவுடனே பகவானுக்கே என்ன பெரிய கேள்வி கேட்கிறான்னு சொல்லிட்டு, ஓ காட், ஓ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கு, சரி உனக்கு வந்து மேத்தமேட்டிக்கல் ரிப்ளை வேணுமா இல்ல வேற ஏதாவது பதில் வேணுமான்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு கணிதமே வேண்டாம், எனக்கு நோ மேத்தமேட்டிக்கல் ரிப்ளை, எல்லாத்தையும் நான் நிறைய கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாரு. அப்படியா, அப்படி கால்குலேட் பண்ணியே அதோட விளைவு என்ன, ஏதாவது ஒரு ஃபார்முலா கிட்டி இருக்கிறதா அப்படின்னா, ஒன்றல்ல பல ஃபார்முலா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அழகா ரொம்ப அழகா என்ன சீடன் பண்ணணும், குரு என்ன பண்ணும், குரு எவ்வாறு வழிகாட்டுவார், அவர் இது என்ன பண்ணுவார், இறைவனிடத்தில் என்ன இது பண்ணணும், இறைவனே குருவா வந்தாலும் வருவார், நீ என்னையே குருவா நினைச்சிருந்தாலும் சரி நான் ஒரு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா எல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போய், என்ன வந்து ஒரு டைனமோ என்னாலும் வச்சுக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் சாதனா மார்க்கம் என்ன இருக்கோ அந்த சாதனை பிரகாரம் பண்ணி ஆகணும், இந்த இந்த யோகத்தில் குருவே எல்லாவற்றையும் செய்து விடுவார் என்று நீ கூற முடியாது, பின் எல்லா சுமைகளையும் அவர் மீது ஏற்றிவிட மற்ற யோகங்களை பற்றி எனக்கு கிடையாது, இந்த நொடியில் இந்த யோகத்தில் ஒவ்வொரு நொடியிலும் உன்னுள் என்ன மாற்றம் நடந்து இருக்கின்றதை நீயே அறிய வேண்டும் சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் சொன்ன உடனே இன்னொரு சீடர் கேட்கிறாரு, திருப்பதி விஷயத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் நம்ம தலைப்புக்கு சம்பந்தப்பட்டது, அதனால அதை பத்தி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திருப்பதி வந்து ஒரு சீடர், அவரு பகவான் கூறுகிறார், திருப்பதியிடம் நான் தெளிவாக கூற வேண்டி இருந்தது, நீ என்ன விரும்புகின்றாயோ அதன் பேரிலேயே நடக்க விரும்பினால்
என் குருவின் உதவியை எதிர்பார்த்தால் என்னால் அவ்வளவு நடக்க முடியாது. இவர் பாவம் அந்த திருப்பதி வந்து அவருக்கு சில இதெல்லாம் அப்படியே தோண ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணது. அது பகவானுக்கு தெரியாதா என்ன? உடனே தெரிஞ்சுட்டு அப்புறம் சொல்றார், அவன் விஷயத்தில் 2 தவறுகள் ஏற்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டன. அவற்றில் அவன் மேலும் மேலும் ஈடுபட ஆரம்பித்தான். அனுபவங்களின் போகாவினால், யோகாங்கிறது யோக மார்க்கம், போகாங்கிறது அனுபவிக்கிற மார்க்கம். அதுல அவனுக்கு மிக அகிழ்ச்சியான மகிழ்ச்சி, எக்ஸிலரேஷன், அதே மாதிரி சென்ஸ் ஆஃப் பவர் இதெல்லாம் வந்து விட்டது. அவனுடைய மெல்லிய சரீர இயல்பையும் தாண்டி 2-3 நாட்களுக்கு எதுவுமே உண்ணவில்லை. இதையெல்லாம் பார்த்து மக்கள் வியந்தனர் அப்படின்னு. ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா வைட்டல் ஃபோர்ஸோட விளைவே. சோ பிசிக்கல், வைட்டல், மென்டல், அதுக்கு மேல அப்படி அப்படி, அதுக்கு கீழே இப்படி இப்படி இருக்கு. அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அவனை ஆட்கொண்டு விட்டது. அதனால் he precipitated himself into the vital. இதுதான் முதல் பெரிய தப்பு நடந்துருத்துங்கிறார். அப்புறம் 2வது தப்பு, சத்தியத்தை அதன் மேன்மைக்கு விரும்புவதற்கு பதிலாக தான் பெரிய ஆளாகவும் தனித்துவம் பெற்றவனாகவும் வேண்டும் என்ற முடிவுடன் சத்தியம் தனக்கு மட்டுமே சொந்தம், தான் தெய்வீகனாக மாறிக்கொண்டு வருவதாகவும் ஹாஃப் ஆஃப் த சூப்பர் மைண்ட் நான் ஆல்ரெடி அடைந்து விட்டேன் என்றும் என்னிடம் கூறினார். நான் அவனை கீழே இறக்கி பிசிக்கலுக்கு கொண்டு வந்து, பகவான் எப்போதுமே சொல்லுவார், அவர் போத் லெக்ஸ் should be firmly footed to the ground அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவனை இழுக்க ட்ரை பண்ண, துரதிருஷ்டவசமாக சைக்கிக் மைண்டு மற்ற பகுதிகளின் மேல் அவனுடைய கேஸ்ல தாக்கம் செய்ய வழி இல்லாமல் போய்விட்டது. இந்த 2 தவறு நடந்துருது அப்படிங்கிறார். சீடர் சும்மா இருக்கல, மேலும் கேட்கிறார், அவன் இயக்க முயற்சித்த அது எதுவாண்டாமல் இருக்கட்டும், அதை வார்ட் ஆஃப் பண்ண முடியாதா? அவனை உங்களால பிரிக்க முடியலையாங்கிற மதத்துல கேட்கிறார். கிளியரா சொல்றார் அரவிந்தர், அவனே ஒத்துழைத்தால் ஒழிய முடியாது சொல்லிட்டு, கடவுளே உனக்கு உதவ இயலாது, நீ விரும்ப ஒழியால் ஒழிய அப்படின்றார். ஏதாவது இந்த சத்தியத்தை ட்விஸ்ட் செய்யல அவன்கிட்ட வந்து ஒரு நேர்மா இல்லாம இருக்கிறதெல்லாம் ஆரம்பத்திலேயே அவன்கிட்ட இருந்ததா என்ன? ஒருவேளை மூல விதை அந்த மாதிரி இருக்க முடியும். ஆனா இது எல்லாத்தையும் நீயே தான் சொல்லிட்டு ஒரே ஒண்ணு, எவ்ரிதிங் கம்ஸ் டு திஸ் சொல்றார். இன் திஸ் யோகா one can be never forced into the truth. One has to consent to the truth at every step அப்படின்னு சொல்லி, நீங்க உத்தமனா ஆக மேலே மேலே உயர போகும்போது ஏதோ ஒண்ணு நடந்து டபால் நீங்க கீழே விழுந்துட்டீங்க, உண்மத்தை நாங்க ஆயிட்டீங்கன்னா அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனா நீங்க தான் இது பண்ணணுங்கிறத இந்த அற்புதமான மாலை நேர உரையாடலில் மிக அற்புதமாக விளக்குகிறார். சோ 3 பேரை பத்தி பார்த்துட்டோம். அப்பைய தீட்சரை பத்தி பார்த்துட்டோம். பிரீத்திதாஸ் குப்தாவுக்கு பெஞ்சமின் கொடுத்த அறிவுரையை பார்த்துட்டோம். இப்போ 3வதாக மாலை நேர உரையாடல் திருப்பதி என்ற சீடர். அப்புறம் என்னாச்சோ அவருக்கு அதை பத்தி எங்கேயுமே மென்ஷன் இல்லை ஆயிட்டோம். இப்போ 4வதாக நாம் வருகிறோம். 4வதாக எங்க வருகிறோம்? பகவானிடமே தான் வருகிறோம். என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 டாபிக்ல இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் இதெல்லாம் பத்தி தான் அதுவே இருந்தது. போன தடவை வந்து நம்ம வைர நூலும் தங்க ஏணிகளும் அப்படின்னு பார்த்ததுல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அஸ்வபதியோட யோகத்தை முதல் புஸ்தகத்துல 3, 4, 5, இந்த என்டையர் 2வது புஸ்தகம் முழுவதும் த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அதுல இருக்கிற 15 காண்டங்களும், சோ 15 ஒரு 3 18 அதோட முடிஞ்சிருத்தானே இல்ல, அதுக்கு அடுத்தப்போது மதரோட புக்கை பண்ணிக்கும் போது 4 காண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 15 3 18 நாளும் 22 காண்டத்துல மிக அற்புதமாக பகவான் there are various stages and planes and consciousness and various worlds எவ்வளவு ரொம்ப அற்புதமாக விவரிச்சிட்டார் இல்லையா? அதை பத்தி பார்த்தோம். அதுக்கு முந்தின இதுல வந்து அண்ணாமூச்சி ரேரே அப்படிங்கிற இதுல வந்து எப்படி இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து நமக்கு எப்படி வந்து கஷ்டங்கள்லாம் வரும், அதை அன்னையும் அரவிந்தரும் எப்படி விளக்குகிறார், விவரித்து தள்ளி நம்மளை காப்பாற்றுவாங்கிறத பார்த்தோம். அதுக்கு முந்தைய வந்து ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருடம் காத்திருந்தேன் அப்படிங்கிறதுல வந்து 1904 ஆரம்பிச்ச சாவித்திரியை 1950 ஆஹா ஆல்மோஸ்ட் 4-5 டிகேட்ஸாக அவர் எழுதினது பகவான் சாவித்திரியில கம்ப்ளீட்டா தன்னுடைய அனுபவங்கள் தான் ஏறி மேலே மேலே இருக்கிறத பத்தி பார்ப்போம்.
இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு அற்புதமான புஸ்தகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். த சீக்ரெட் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1914 அன்னையையும் அந்த 2 அவதாரம் செஞ்சதுக்கு அப்புறம் பல நாட்கள் பால் ரிஷர்ட் மத்தியானம் 3 மணிக்கு மதரும் அவரும் வருவாங்க. வந்த உடனே ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் சாயந்தரம் லைட்டு வைக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆன்மீக விஷயத்தை பத்தி தான் பேசுவாங்க. அப்போ ஒரு தடவை அந்த பால் ரிஷர்ட் இறைவன் ஏன் படைத்தாருங்கிறத ஃப்ரம் த பிபிலிக்கல் ஆங்கிலேருந்து பேச ஆரம்பிச்சார் அவர். வென் சண்டே இது அதுன்னு பகவான் சிரிச்சுட்டே கேட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்தை இறைவன் தோற்றுவித்தது ஒரு லீலைன்னு ஆரம்பிச்சு மேல 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 அற்புதமா விளக்கின்னு போகும்போது பிரமிச்சு உப்பிச்சுக்கே போயிட்டார் அவர். அப்புறம் அவர் சொன்னார், வர பர்த்டே 1914 ஆகஸ்ட் 15 உங்களோட பர்த்டேல நீங்க ஏன் இவ்வளவு அற்புதமான அனுபவங்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன மந்த்லி இஷ்யூவா மாதாந்திர சஞ்சிகையா கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மதரும் அதை பிரெஞ்சுல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ண உடனே சரின்னு உடனே பகவான் 1914 வருடம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி ஆர்யாவோட முதல் எடிஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 77 மாசம் 1915 ஒரு முதல் உலக போர் வரப்போறதுன்னா பெரிய போஸ்ட்ல இருந்தார் பால் ரிஷர்டு. அதனால வர சொல்லிட்டதுனால 1915 பிப்ரவரி 21 மதரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு 22 அன்னைக்கு அவங்க கிளம்பி அவங்க போயிட்டாங்க. பகவான் இது ஒரு 77 மாசம் ரொம்ப அற்புதமா அப்படியே இருந்தது இந்த ஆர்யா இதழ். இப்போ நம்ம இதுக்கு ஸ்ரத்தாவுக்கு போனீங்கன்னா அந்த 10 பியூட்டிஃபுல் புக்ஸ் இந்த என்டையர் 77 விஷயம் இது பண்ணி அழகான இதுல போட்டிருக்காங்க. இப்போ கூட சத்தால இந்த இஷ்யூஸ் இருக்கின்றது. இதுல பகவான் முதல் 2 வருஷம் த லைஃப் டிவைன் சிந்தசிஸ் ஆஃப் யோகா சைமல்டேனியஸா லைஃப் டிவைன் தியரி சிந்தசிஸ் ஆஃப் யோகா பிராக்டிஸ் ஒரே சமயத்துல ஒரே இதெல்லாம் இந்த மாதிரி அவர் கொண்டு வந்தாருன்னா எப்பேற்பட்ட மகானுபாவன் அவர். அப்புறம் என்ன பண்ணாரு, ஜனவரி மாசம் 14, 15, 16 ஆரம்பிச்சு அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு த சீக்ரெட் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக வேதத்தை பத்தி அவ்வளவு அற்புதமா ரொம்ப அவ்வளவு வேதம் அவ்வளவு அங்கதுல இருக்கார். ஏன்னா அவர் கபாலி சாஸ்திரியா சொல்வார், அரவிந்த வேத வாழி வாழ்க, அவருடைய வேத வழி வாழ்க அப்படின்பார். அரவிந்தரும் அன்னையும் நமக்கு வேதம் தானே, அவங்கதான் நமக்கு வேதம் இல்லையா? அப்போ அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் வேதால அவர் ஒரு சாப்டர் ஒண்ணு எழுதுறார். அதாவது 21வது சாப்டர் பேஜஸ் 223 231 வரை. அதுக்கு பியூட்டிஃபுல் டாபிக் பாருங்க. என்ன அந்த சாப்டரோட ஹெட்டிங் அப்படின்னா த சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இருட்டின் மைந்தர்கள்னு சொல்லிட்டு அந்த என்டையர் இதுல ரொம்ப அற்புதமா வேதத்துல இருக்கிறத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறார். பின்னாடி அவர் நம்ம சொன்னோம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 50 வருஷமா எழுதினார் இல்லையா சாவித்திரியன்னு சொல்லிட்டு. அதுல 2வது புஸ்தகத்துல 8வது சாப்டருக்கு அவர் டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் 2வது புஸ்தகம், அது 8வது காண்டத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்குறாரு பாருங்க, த வேர்ல்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், த மதர் ஆஃப் ஈவில் அண்ட் த சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ். என்ன அருமையான தலைப்பு பாருங்க. த வேர்ல்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், பொய்மையின் உலகமும், த மதர் ஆஃப் ஈவில், தீமையின் தாயாரும், அண்ட் த சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இருட்டின் மைந்தர்களும். ஸோ அங்க சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் சொல்லிட்டு 21வது அத்தியாயத்துல ஒரு ரொம்ப அற்புதமாக வேதத்திலேருந்து இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தார். இப்போ இந்த இதுல அழகா அந்த 3 இதையும் சொல்லி வேர்ல்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், த மதர் ஆஃப் ஈவில், த சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு ஃபுல் காண்டம் போகுது. இந்த காண்டத்துக்கு முந்தின காண்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 7வது காண்டம் த டிசென்ட் இன்டு த நைட், இரவிலே இறக்கம் சொல்லிட்டு, அதல சுதல விதல மகாத்தல தராத்தல சராத்தல, கடைசியில என்னன்னா பாதாள. அப்போ இந்த கீழே இருக்கிற 7 லோகம் அதல பாதாளம் சொல்லிட்டு 7 லோகத்தையும் அதுல போய் இறங்குறது பத்தி 7வது சாப்டர்ல சொல்லிட்டு, காண்டத்துல சொல்லிட்டு 8வது சாப்டர்ல இதை பத்தி சொல்றா. சாவித்திரி பவன்ல ஸ்ரத்தாவான் சாவித்திரி பத்தி எடுக்கும்போது அப்போ அவங்க வான் பண்றாங்க. என்ன வான் பண்றாங்க, இந்த 7வது காண்டமும் 8வது காண்டமும் கம்ப்ளீட்டா கீழே இறக்கிட்டு போகிறது,
அதனால அடிக்கடி அதெல்லாம் பார்த்து இது பண்ண வந்து கேஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சார்ட் ஆஃப் வார்னிங் மாதிரி அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஸ்ரத்தாவன் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் 8வது காண்டம், அதாவது த வேர்ல்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், த மதர் ஆஃப் ஈவில், த சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ், பேஜ் 227. அந்த பேஜ் 227ல அற்புதமான ஒரு சீட் லைன் வரும். சீட் லைன் எபிகிராம் அப்படின்னு சொல்றது, விதை வாக்கியம் சொல்றது. ஒரே ஒரு லைன் ஃபுல் ஸ்டாப்போட முடிஞ்சிடும். அது எம்பி பண்டிட் அவர்கள் எபிகிராம்ஸ் இன் சாவித்திரின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் நம்ம வெளியீடு வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சீட் லைன் என்ன சொல்றதுன்னு பாருங்க. None can reach heaven who has not passed through hell. இங்க வந்து அப்படியே சொர்க்கத்தோட உச்சிக்கு போகணும் அப்படின்னா எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அன்னை வந்து ஒரு தன்னுடைய பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல ஒரு இதுல வந்து அப்படியே எப்படி அவங்க வந்து அப்படியே கீழே லோயஸ்ட் இதுக்கு போய் அந்த ஸ்லைம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்படி வந்து இருந்தது அதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணி பண்றாங்க. அதே மாதிரி பகவானும் அன்னையும் அன்னை சொல்றாங்க, நாங்க 2 பேரும் பட்ட கஷ்டங்கள் இந்த உலகத்துல இன்க்ளூடிங் பிசிக்கல் யாருமே பண்ணவே முடியாது அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு இது கஷ்டம். அதுல வந்து பகவான் வந்து இந்த லைன் ரொம்ப அழகா சொல்றார். None can reach heaven who has not passed through the hell. அப்படின்னு உண்மத்தனாகாம உத்தமனாக நீ ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு அவரு. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து இந்த இப்ப சொன்னோம் ஜஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி 1914 மார்ச் 29 அன்னையும் பாலகிருஷ்ணனும் வந்துட்டு மார்ச் 30 பகவான மத்தியானம் வந்து 3:30 மணிக்கு பார்த்துட்டு, அடுத்த நாள் வந்து நேற்று நாங்கள் பார்த்த அந்த மனிதர்கள் இருக்கும் வரை எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த உலகம் வந்து உருப்பட்டு விடும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க இல்லையா அந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் அந்த இதுல. அதுல வந்து இந்த பகவான் அதுக்கப்புறம் அவங்க வந்து முதல் போர் வரப்போறது, இவர் பெரிய இடத்துல பால் ரிஷி எடுக்கிறதுனால அன்னையோட பர்த்டே கொண்டாடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, மே மாசம் வந்து 20ஆம் தேதி அன்னைக்கு பகவான் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறார். 20th May 1915, after the mother has left to Paris from Kandy. அதுல என்ன எழுதுறார் பாருங்க, ரொம்ப அற்புதமாக எழுதுறார். Heaven we have possessed but not the earth. சொர்க்கங்களை நாம் ஆட்கொண்டு விட்டோம். We have won. மதரும் அரவிந்தரும் எல்லா ஹெவனையும் வின் பண்ணிட்டாங்க, பட் நாட் எர்த். ஹெவன் we have possessed but not the earth. அடுத்த லைன், in the light of the Vedas, வேதங்களில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளதோ, வேதாந்தா வேதாந்தான் போட்டிருக்கார். வேதாந்தம்ங்கிறது வந்து வேதத்தோட 4வது அங்கம், அதாவது உபநிஷதம் அதெல்லாம். சோ கர்மகாண்டம்ங்கிறது முதல் 2, தட் இஸ் மந்திரங்களும் பிராமணங்களும் இந்த மந்திரத்தை எப்பாடி பிரயோகம் பண்றது, அதனால அது 2க்கும் கர்மகாண்டம் பேரு. ஞான காண்டம்ங்கிறது ஆரண்யகம் உபநிஷதம். சோ இது 2ம் ஞானத்தை பத்தி சொல்றதுனால ஞான காண்டங்கள் சொல்றது. வேதத்தோட அவ்வளவு எசன்ஸும் அது இருக்கிறதுனால அவேத அந்தம் வேதாந்தம் அப்படின்னு உபனிஷத்தை சொல்றது. பகவான் சொல்றார், இந்த லைட் ஆஃப் தி வேதாந்தா we have to make earth into heaven. அதான் மதர்ட்ட வந்து அவர் சொல்றார், நம்மளுடைய அவதாரத்தோட நம்ம 2 பேரும் பூவுலகுக்கு வந்தது இருக்கு இல்லையா, அதோட ரகசியமே இதுலதான் இருக்குன்னு சொல்லிட்டு, கோர்ஸ் மதரும் பால் ரிஷனும் அதுக்கப்புறம் நேர அவங்க வந்து ஜப்பானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜப்பானுக்கு போயிட்டு 1920 ஏப்ரல் மாசம் 24, அடுத்த மாசம் அந்த நாள் வருகிறது. அப்போ மதர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து 1920 ஏப்ரல் 24 மதர் வந்ததுல இருந்து 20 நாட் 24 நவம்பர் 24, அதுக்கு என்னோட கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸ்ரீ அன்னையும் பகவானும் அடுத்த 30 ஆண்டுகளில் நாம் உண்மத்தனாகாமல் உத்தமனாக வாழ்வது என்று வழிகாட்டி விட்டார்கள். அரவிந்தரும் அன்னையும் சேர்ந்து. மதர் வந்து இத பத்தி மேலும் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, we have come here not to do bracketல slightly better than. நல்லா கவனமா பாருங்க, we have come here not to do slightly better than what others have done. மத்த எல்லாரும் எவ்வளவு அவதாரங்களை பத்தி எல்லாம் பார்த்தோம், என்னெல்லாமோ பத்தி இதெல்லாம் பண்ணோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களோ அதை விட கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி நாங்க 2 பேரும் வரல. அடுத்த சென்டென்ஸ் மார்வலஸ் சென்டென்ஸ், we have come here to do what others cannot do
because they did not even have the idea that this can be done. Beautiful. சொல்லிட்டு we have come to open the way to the children of the future அப்படின்னு போடுறோம். இது வந்து நவம்பர் மாசம் 1961 புல்லட்டின்ல வந்து மதர் வந்து எழுதுறது. சோ பகவான் வந்து மதருக்கு கடிதம் எழுதுற, heaven we have possessed but not the earth. In the light of the Vedanta we have to make earth and heaven. அதனாலதான் தெய்வீக வாழ்க்கை, அதுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணும், வைகுந்தத்துக்கு போகணும், கைலாசத்துக்கு போகணும், மோட்சம் அடையணும், ஹெவன் போகணும் இல்லை. இந்த வாழ்க்கை இங்க இருக்கிறத திருவுரு மாற்றம் பண்ணாமன்னா இந்த உடம்புல, இந்த வைட்டல்ல, இந்த மைண்டோட we can live a divine life அப்படிங்கிறத தான் சொல்லி மதரும் இந்த மாதிரி சொல்லி இது பண்ணிட்டாங்க. சோ இந்த அற்புதமான பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை அவர்கள் நமக்கு காட்டியிருக்கும் இந்த பூரண யோகத்தை நாம் கடைபிடித்து ஆரம்பித்த இடத்துக்கு போகிறேன். ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா, எனது மனத்தை, எனது இதயத்தை, எனது பிராணனை உங்கள் ஒளிக்கும், உங்கள் அன்பிற்கும், உங்கள் ஆற்றலுக்கும் திறந்தருக. எல்லாவற்றிலும் இறைவனை காண்பேன் ஆகுக. ஓம் சத்தியம் ஞானம் ஜோதிர் அரவிந்த, ஓம் சத்தியம் ஞானம் ஜோதிர் அரவிந்த, ஓம் சத்தியம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. அன்னையே சரணம், அரவிந்தரே சரணம். மிகவும் நன்றி. To you, sir, Mr. Ravi Murugan. Thank you very much for your opportunity. Thank you, sir. Thank you.